வணக்கம் நண்பர்களே. நாம் வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்களை இப்ப செய்ய வேண்டாம், அதை அப்புறமா பண்ணிக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம் என்று தள்ளி போடுகிற பழக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இது ஒரு சின்ன வேலைதானே, இப்ப செய்யலைன்னா நாளைக்கு கூட செய்யலாமே, இதனால் என்ன பெரிய பிரச்சனை வந்துவிடப் போகுது என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த சின்ன பழக்கம்தான் நாளடைவில் நம்முடைய கனவுகளுக்கு, நம்முடைய இலக்குகளுக்கு மிகப்பெரிய தடையாகி விடுகிறது. இன்றைய காலகட்டத்தில் நாம் எவ்வளவு நேரத்தை ஸ்மார்ட் போன்களில், சமூக வலைத்தளங்களில் ஸ்க்ரோல் பண்ணி வீணாக்குகிறோம் என்பதை கூட நாம் உணர்வதில்லை. நேரம் என்பதை நாம் வெறும் ஒரு கடிகாரமாக மட்டும் பார்க்கக்கூடாது. அது நம்முடைய எதிர்காலத்தை வடிவமைக்கின்ற ஒரு பெரிய சக்தியாகத்தான் பார்க்க வேண்டும். யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் நேரத்தை சரியாக பயன்படுத்தவில்லையோ அல்லது நேரத்தை மதிக்கவில்லையோ அவர்களால் வெற்றி பெற முடியாது. இதை ஒரு சிறிய கதையின் மூலம் பார்க்கலாம். இந்த கதையை முழுவதுமாக கேளுங்கள். இது போன்ற சிறந்த கதைகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் எப்போதும் மிகவும் சோம்பேறியாக இருந்தான். அவனுடைய எல்லா முக்கியமான வேலைகளையும் அவன் தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தான். இதனால் அவன் கல்லூரியில் மிகவும் பின்தங்கிய மாணவனாக இருந்தான். அவனுடைய கல்லூரியில் இருந்த ஆசிரியர்களும் அவனுடைய பெற்றோர்களும் அவனுக்கு நேரத்தின் மதிப்பை எவ்வளவோ எடுத்துக் கூறியும் அவன் நேரத்தின் முக்கியத்துவத்தையும் அதன் மதிப்பையும் உணராமலேயே இருந்தான். அதே நேரத்தில் அவன் எதிர்காலத்தை பற்றி மிகவும் யோசித்து வருத்தப்பட்டு கொண்டே இருந்தான். ஆனால் அவன் நேரத்தை சரியாக பயன்படுத்தாமல் தேவையில்லாத விஷயங்களில் நேரத்தை வீணடித்துக் கொண்டே இருந்தான். ஒரு நாள் அவனுடைய கிராமத்திற்கு ஒரு ஞானி வந்திருந்தார். அவர் புத்திசாலியாகவும் அறிவில் சிறந்தவராகவும் இருந்தார். அதனால் அவரிடம் அந்த கிராமத்தில் இருந்த மக்கள் அனைவரும் வந்து உபதேசம் பெற்றுச் சென்றனர். ஒரு நாள் அவர் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார். இதை பார்த்த அந்த இளைஞன் அவரிடம் சென்று தனது பிரச்சனையை கூற வேண்டும் என்று நினைத்தான். அவருடைய உபதேசம் முடிந்து மக்கள் அனைவரும் கலைந்து சென்றார்கள். பிறகு அவன் அந்த ஞானியிடம் சென்று மெதுவாக கூறினான், ஐயா, நான் எப்போதும் என்னுடைய வாழ்வில் தோல்வி பெற்றவனாகவே உணர்கிறேன். என்னுடைய நண்பர்கள், என்னுடன் கல்லூரியில் படிக்கும் அனைவரும் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அதேபோல நானும் வாழ்வில் வெற்றி அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் அது எப்படி என்பதுதான் எனக்கு புரியவில்லை. அதை கேட்ட அந்த ஞானி மெதுவாக சிரித்தபடி கூறினார், நீ எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும், எவ்வளவு திறமையானவனாக இருந்தாலும், இன்றே செய்ய வேண்டிய வேலைகளை இன்றே செய்து முடிக்க வேண்டும். அதை நாளைக்கு செஞ்சுக்கலாம் என்று தள்ளி போடக்கூடாது. மேலும் நேரத்தை நீ மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நேரத்தை மதிக்கவில்லை என்றால் நிச்சயமாக உன்னால் வெற்றி பெற முடியாது. நேரத்தை வீணாக்காமல் இருக்க நான் உனக்கு இப்போது ஒரு சிறந்த கதையை கூறுகிறேன், கேள். அந்த இளைஞனும் மிகவும் ஆர்வமாக ஞானியின் பேச்சைக் கேட்டான். நீண்ட நாட்களுக்கு முன்பு ஒரு அரசன் இருந்தான். அவன் தன் நாட்டு மக்கள் மீது மிகுந்த பாசம் கொண்டவன். ஒரு நாள் அந்த அரசரின் சிறுவயது நண்பர் அவரை அரசவையில் பார்ப்பதற்காக வந்தார். அவர் மிகவும் ஏழையாகவும் வேலையில்லாதவராகவும் மேலும் சமுதாயத்தில் எல்லா மதிப்புகளையும் இழந்தவராகவும் இருந்தார். அவருடைய துரதிர்ஷ்டத்தினால் அவரை எல்லோரும் இழிவுபடுத்தினார்கள். ஆனால் அவர் இதை சரி செய்வதற்காக எந்த முயற்சியும் எடுக்காமல் அப்படியே இருந்தார். இதை பற்றி கேள்விப்பட்ட அரசர் மிகவும் வேதனை அடைந்தார். ஒரு நாள் அரசர் அவருடைய நண்பரை தனிமையில் சந்தித்து அவரது வாழ்க்கையை பற்றி கேட்டார். அப்போது அந்த அரசரின் நண்பர் கூறினார், அரசே, என்னை எதற்காக எல்லோரும் புறக்கணிக்கிறார்கள் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் ஏதாவது வேலைக்கு சென்றாலும் யாரும் எனக்கு வேலை கொடுப்பதில்லை. அவர்கள் என்னால் ஒரு வேலையை குறிப்பிட்ட நேரத்திற்குள் செய்து முடிக்க முடியாது என்று காரணம் கூறுகிறார்கள். எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒன்றும் புரியவில்லை. இப்போது அரசர் சிறிது நேரம் சிந்தித்துவிட்டு அவரிடம் கூறினார், சரி, நாம் ஒன்று செய்யலாம். நீ இன்றைக்கு சூரிய அஸ்தமனத்திற்குள் என்னுடைய அரண்மனை கஜானாவில் இருந்து உன்னால் எவ்வளவு தங்கம், வெள்ளி நாணயங்கள் மற்றும் ஆபரணங்களை எடுத்துக்கொள்ள முடியுமோ அதை எடுத்துச் செல்லலாம். உன்னால் எவ்வளவு எடுத்துக்கொள்ள முடியுமோ அதை நீயே வைத்துக்கொள், அது உன்னுடையது. இதை கேட்ட அந்த அரசரின் நண்பர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவன் அரசருக்கு நன்றி கூறிவிட்டு
வேகமாக அவனுடைய வீட்டிற்குச் சென்று இதைப் பற்றி அவனுடைய மனைவியிடம் தெரிவித்தான். அவனுடைய மனைவியும் இதைக் கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். உடனே அவர் கூறினார், நீங்கள் இப்போதே சென்று வேகமாக உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பொற்காசுகளையும் அரண்மனை கஜானாவில் இருந்து எடுத்து வாருங்கள். அதற்கு அந்த அரசரின் நண்பர், இல்லை, என்னால் இப்பொழுது செல்ல முடியாது, எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது, நான் முதலில் சாப்பிட வேண்டும் என்று கூறினார். அதனால் அவனுடைய மனைவி அவருக்கு சமையல் செய்து கொடுத்தார். பிறகு அவர் அதை மெதுவாக சாப்பிட்டுக் கொண்டே நமக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தார். அவர் சாப்பிட்டு முடித்தவுடனே அவருக்கு தூக்கம் வந்துவிட்டது. அதனால் அவர் நாம் சிறிது நேரம் தூங்கிவிட்டு பிறகு அரண்மனைக்குச் செல்லலாம் என்று முடிவு செய்தார். பிறகு அவர்தான் ஒரு பெரிய பணக்காரராகியது போல் கனவு கண்டு ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார். 2 மணி நேரம் கழித்து அவருடைய மனைவி அவரை தூக்கத்திலிருந்து எழுப்பினார். ஆனால் இப்போது மதிய நேரமாகிவிட்டது. வெளியே வெயில் சுட்டெரித்துக் கொண்டிருந்தது. அவரை சீக்கிரமாக எழுப்பியதற்காக அவர் கோபத்துடன் உறக்கத்திலிருந்து எழுந்தார். பிறகு வீட்டிலிருந்து சில தின்பண்டங்களை எடுத்துக்கொண்டு வெயிலில் அரண்மனையை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் அவர் நாம் ஏதாவது ஒரு மரத்தின் அடியில் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு பிறகு அரண்மனைக்குச் செல்லலாம் என்று நினைத்தார். பிறகு அவர் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து ஓய்வெடுக்கத் தொடங்கினார். விரைவிலேயே அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கிவிட்டார். இப்போது அவர் மிக நீண்ட நேரம் உறக்கத்திலேயே இருந்தார். அவர் இறுதியாக உறக்கத்திலிருந்து எழுந்து பார்த்தபோது மாலை நேரம் முடிந்துவிட்டது. சூரியன் அஸ்தமனமாகி இருந்தது. இதனால் அவர் மிகுந்த பதற்றமடைந்து வேகமாக அரண்மனையை நோக்கி ஓடினார். ஆனால் இப்போது அவருக்கு கொடுத்த கால அவகாசம் முடிந்துவிட்டது. அவர் அரண்மனைக்கு சென்று பார்த்தபோது அரண்மனை வாசல் மூடப்பட்டிருந்தது. அவர் அவருடைய வாய்ப்பை தவறவிட்டுவிட்டார். இதனால் மிகுந்த விரக்தியடைந்த அவர் அந்த அரண்மனை வாசலிலேயே உட்கார்ந்து விட்டார். அவர் எல்லாவற்றையும் இழந்துவிட்டார். ஆனால் நிச்சயமாக அது அவரது துரதிர்ஷ்டத்தினால் அல்ல, அவர் நேரத்தை சரியாக மதிக்கவில்லை என்பதால்தான் என்று அந்த ஞானி கதையை கூறி முடித்தார். பிறகு அவர் அந்த இளைஞனை பார்த்தபோது அவன் அமைதியாக இருந்தான். இப்போது அவன் அவனுடைய தவறை முற்றிலுமாக உணர்ந்து கொண்டான். பிறகு அவன் அந்த ஞானிக்கு நன்றி கூறி, நிச்சயமாக நான் இனிமேல் என்னுடைய பழக்கங்களை மாற்றிக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றான். இறுதியில் அவன் நேரம் விலைமதிப்பு இல்லாதது என்பதை உணர்ந்தான். மேலும் அது ஒரு முறை சென்றுவிட்டால் நிச்சயமாக மீண்டும் வராது என்பதை புரிந்து கொண்டான். பிறகு அவன் வீட்டிற்கு சென்று அவன் செய்ய வேண்டிய வேலைகளில் மிகுந்த கவனம் செலுத்தினான். அவன் அன்றைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை அன்றைக்கே செய்து முடித்தான். சிறிது நாட்களுக்குப் பிறகு அவன் வெற்றி பெற்றவனாக உணர்ந்தான். அவனுடைய நண்பர்களும் உறவினர்களும் அவனை மதிக்கத் தொடங்கினார்கள். மேலும் அவன் சந்தோஷமாகவும் மன உறுதியுடன் மாறினான். நண்பர்களே, அதேபோல நம் வாழ்க்கையிலும் நேரம் என்பது தங்கத்தை விட மிகவும் மதிப்பானது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நேரம் மிகவும் குறைவானது என்பதை உணருங்கள். எனவே நாம் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். நாம் நேரத்தை மதித்தால் நேரமும் நம்மை மதிக்கும். நாம் நேரத்தை மதிக்கவில்லை என்றால் அது நம்முடைய வாழ்க்கையை கூட அழித்துவிடலாம். நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் உங்களால் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். நேரத்தை வீணாக்கினால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளையும் தவறவிட்டு வருத்தத்துடன் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். 1 நிமிடத்தில் தன்னுடைய ரயில் பயணத்தை தவறவிட்ட பயணிக்கு அந்த 1 நிமிடத்தின் மதிப்பு என்னவென்று தெரியும். பரீட்சையில் தோற்றுப்போன மாணவனுக்கு அந்த 1 வருடத்தின் மதிப்பு என்னவென்று தெரியும். நேரத்தை புத்திசாலித்தனமாக செலவிடுங்கள். உங்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுங்கள். உங்கள் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள். மேலும் கடினமாக உழைத்து உங்கள் இலக்குகளை அடையுங்கள். அப்படியென்றால்தான் நீங்கள் ஒரு அர்த்தமுள்ள மற்றும் உண்மையான வாழ்க்கையை வாழ்கிறீர்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நீங்கள் நேரத்தை மதிப்பவர்கள் என்றால் நேரம் தங்கத்தை விட மதிப்பானது என்று கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். இதனால் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுவார்கள். மீண்டும் ஒரு சிறந்த ஊக்கமளிக்கும் காணொளியில் சந்திப்போம்.